ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செரி பழம் நல்லா பூ கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் காய் காய்ச்சிது, மறுபடியும் பூ நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதில் ஒரு பழமும் இருக்குது, இன்னும் பழுக்கணும். இது இந்த பாருங்கள் இவ்வளோ பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஜாடியில் தான் வச்சுருக்கேன். நிறைய பூ இந்த வாட்டி விட்டுருக்கு. இது கட்டிங் மூலமாக வச்ச செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். மரம் போல் வளர்ந்துருக்கு. இந்த பழம் பழமாக சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காயாக சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் நல்லா சூப்பராக டார்க்காக இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாகவும் கொஞ்சம் லைட் புளிப்பாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அது பக்கத்தில் ரோஜா குண்டுமல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பூ தான், அவ்வளோ பெருசாக பூத்துருக்குன்னு ஒரு பூ தான். இது மதுரை குண்டுமல்லி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதையும் பிரிச்சுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோஜா குண்டுமல்லி. உங்கள்கிட்ட நான் மதுரை குண்டுமல்லி ரெண்டுத்துக்கு வித்தியாசம் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 அடுக்கு 3 அடுக்கு தான் இருக்கும். இந்த ரோஜா பூ குண்டுமல்லி தான் 10 அடுக்கு இருக்கும். இது ஒரு பூ வச்சாலே தலைக்கு நல்லா அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு பூ வச்சாலே போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்தமாரி ஒரு பூ வேணும்னா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கிளை வந்தால் கூட வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், 3 லீஃபாக இருக்குது பாருங்கள். இது பூ பூத்துனா செடியில் விடக்கூடாது, பிரிச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல ரோஜா பூ மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொரு பூ இருக்குது, அதில் லைட்டாக பூ முக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாதி தான் பூத்துது, பாதி பூக்கவே இல்லை. இன்னொரு பூவும் இருக்குது, அதையும் பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நித்திய கல்யாணி பூவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நித்திய கல்யாணியில் ஒயிட்டு, ரெட்டு, இந்த நடுவில் ஒயிட்டாக இருக்குல்ல, பிங்க்கு நடுவில் வச்சு ஃபுல்லாகவே ஓரம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அந்த கலரில் இருக்குது. சுகருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியல. அதுமாரி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாமான்ட்டு. உங்களுக்கு அதுமாரி தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இது ட்ராகன் ஃப்ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, நிறைய சின்னதாக கிளப்பு வந்திருக்கு. புது கிளப்பு. ஆனால் வேரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வேறு தான். நான் இதெல்லாம் மாடியில் தான் வைக்க போகிறேன். ரொம்ப நிறையாவே கிளப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா மாட்டிக்கின்னு இருக்குது. இது ட்ராகன் ஃப்ரூட் ஒயிட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கட்டிங் மூலயமா வச்சுருக்கேன். அப்புறம் எவ்வளோ வேறுன்ட்டு நிறைய வேறு. இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாடியில் வச்சு நான் வைக்கும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி அடுக்கு, பேரழகின்னு